வணக்கம். HDFC பேங்கோட லேட்டஸ்ட் காலாண்டு முடிவுகள் வந்திருக்கு. ஒரு இன்வெஸ்டரா நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்? வாங்க இந்த நம்பர்ஸ்குள்ள என்ன இருக்குன்னு சுருக்கமா பார்க்கலாம். முதல்ல பார்க்க வேண்டிய முக்கியமான நம்பர் நிகர லாபம். இந்த காலாண்டுல HDFC பேங்க் சுமார் 19,221 கோடி ரூபாய் லாபம் பார்த்திருக்காங்க. இது சந்தை எதிர்பார்த்த ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான். இப்போ இன்வெஸ்டர்ஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. பேங்கோட போர்டு ஒரு ஷேருக்கு 13 ரூபாய் ஃபைனல் டிவிடெண்டா கொடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்காங்க. இந்த 9% வளர்ச்சி நல்ல விஷயம்தான். ஆனா இந்த லாபம் எப்படி வந்துச்சு? இதுக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? வாங்க அத கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இங்க பாருங்க, இந்த கிராஃப் பார்த்தாலே உங்களுக்கு புரியும். HDFC பேங்கோட லாபம் கடந்த சில காலாண்டுகளா தொடர்ந்து ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இது ஒரு ஸ்டேபிளான பெர்ஃபார்மன்ஸை காட்டுது. அப்போ அசலான கேள்வி என்னன்னா, இந்த 9% லாப வளர்ச்சிக்கு பின்னாடி இருக்கிறது என்ன? வெறும் வட்டி வருமானம் மட்டும்தானா, இல்ல வேற ஏதாவது இருக்கா? வாங்க பார்க்கலாம். இதுக்கு பதில் தெரிஞ்சுக்க நம்ம அவங்களோட இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை கொஞ்சம் டீட்டெயில்டா பார்க்கணும். அப்போதான் ஒரு தெளிவான படம் கிடைக்கும். இங்கேதான் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. பாருங்க, நெட் ப்ராஃபிட் 9.1% வளர்ந்திருக்கு. ஆனா வங்கியோட முக்கிய வருமானமான நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம், அதாவது கடன்கள் மூலமா வர வருமானம், வெறும் 3.2% தான் வளர்ந்திருக்கு. அப்போ எப்படி இந்த லாபம் இவ்ளோ அதிகமாச்சு? அதுக்கு காரணம் பேங்க் வாரா கடன்களுக்காக ஒதுக்குற பணத்தோட அளவை, அதாவது ப்ரொவிஷன்ஸை குறைச்சிருக்காங்க. இது பேங்கோட அசெட் குவாலிட்டி நல்லா இருக்குன்றதுக்கு ஒரு நல்ல அறிகுறி. இந்த மெதுவான NI வளர்ச்சி நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின்லயும் தெரியுது. சுருக்கமா இது NIMன்னு சொல்வாங்க. இது ஒரு கடைக்காரரோட லாப விகிதம் மாதிரி நினைச்சுக்கோங்க. இந்த தடவை அது கொஞ்சம் டைட்டா தான் இருந்திருக்கு. சரி, இப்போ இந்த ரிப்போர்ட்ல இருக்கிற ஒரு பெரிய பாசிட்டிவ் விஷயத்தை பத்தி பேசுவோம். அதுதான் அசெட் குவாலிட்டி, அதாவது வங்கியோட சொத்து தரம். இது ஏன் இவ்ளோ முக்கியம்னு கேக்குறீங்களா? ஒரு பேங்கோட வாரா கடன்கள் கம்மியா இருந்தா அவங்க கொடுக்குற கடனை சரியா நிர்வகிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஒரு இன்வெஸ்டருக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த சார்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். NPA, அதாவது வாரா கடன்கள் எவ்வளவு கம்மியா ஸ்டேபிளா இருக்கு பாத்தீங்களா? இதுதான் ஒரு ஹெல்தியான லோன் புக்கோட அடையாளம். நம்பர்ஸ்ல சொல்லணும்னா கிராஸ் NPA வெறும் 1.2% தான். நெட் NPA அதை விட கம்மி, வெறும் 0.4% தான். இது ஒரு அருமையான மேனேஜ்மெண்ட்டை காட்டுது. சரி, லாபத்தை தாண்டி பேங்கோட ஃபியூச்சர் growthக்கு என்னென்ன விஷயங்கள் முக்கியம்னு பார்க்கலாம் வாங்க. வங்கியோட ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. டெபாசிட்ஸ் பாருங்க, கிட்டத்தட்ட 13% வளர்ந்திருக்கு. மொத்த பேலன்ஸ் ஷீட் சைஸ் 43 லட்சம் கோடி ரூபாயை தாண்டி போயிருக்கு. எவ்ளோ பெரிய நம்பர் பாருங்க. இதுல பேங்க் மட்டும் இல்ல, அவங்களோட மத்த கம்பெனிகளும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. ஃபினான்ஷியல் சர்வீசஸ், இன்சூரன்ஸ், அசெட் மேனேஜ்மெண்ட்னு எல்லாத்துலயுமே நல்ல வளர்ச்சி இருக்கு. இது ஓவரால் குரூப்புக்கு ஒரு பெரிய பலம். சரி, இப்போ எல்லாத்தையும் தொகுத்து இந்த ரிசல்ட்ஸ்லேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். சுருக்கமா சொல்லணும்னா எதிர்பார்த்த மாதிரியே நல்ல லாபம் கொடுத்திருக்காங்க. ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ஒரு டீசென்டான டிவிடெண்ட் கிடைக்குது. அசெட் குவாலிட்டி சூப்பரா இருக்கு, இது ஒரு பெரிய பலம். ஆனா வங்கியோட கோர் இன்கம் வளர்ச்சி கொஞ்சம் மெதுவா இருக்கு. அதை நாம தொடர்ந்து கவனிக்கணும். கடைசியா ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர். இதுல இருக்கிற தகவல்கள் எல்லாமே உங்க எஜுகேஷனல் நோக்கத்துக்காக மட்டும்தான். நாங்க செபில பதிவு செஞ்ச அனலிஸ்ட்ஸ் கிடையாது. எந்த முதலீட்டு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிட்ட கண்டிப்பா ஆலோசனை பண்ணுங்க. நன்றி.